கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான இந்த காலை பொழுதிலே சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 57வது வசனத்தை வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, கிறிஸ்துவ ஜீவிதம் என்பது ஜெயமுள்ள ஒரு ஜீவிதமாய் இருக்கிறது, ஜெய ஜீவிதமாய் இருக்கிறது. அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது தோல்விகளை சந்திக்கிற, நஷ்டங்களை சந்திக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல, அது ஜெயிக்கிற ஒரு காரியமாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். குதிரை யுத்தனால் காய்த்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57 கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தில் வாழ்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள், அவரை நேசிக்கிற பிள்ளைகள், அவரை தொழுது கொள்ளுகிற, அவரை சேவிக்கிற பிள்ளைகள் ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். உலக வாழ்க்கையை ஜெயிக்கிறவங்களா, சூழ்நிலைகளை ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தானியேலை பாருங்கள். ஸ்தோத்திரம். எத்தனையோ ராஜாக்கள் மாறினார்கள், அரசாங்கம் மாறினது, நெருக்கடிகள் வந்த போதிலும் கூட தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எப்படி தானியேலின் வாழ்க்கை எல்லா காலத்திலும் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருந்ததோ, அதே போல இந்த உலக வாழ்க்கையிலே உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களும் ஜெயமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வேலை ஸ்தலத்திலே, தொழில் ஸ்தலத்திலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, பரிசுத்த ஜீவிதத்திலே, எல்லா காரியங்களிலும் நீங்கள் ஜெயிக்கிறவங்களாக இருக்க வேண்டும் என்று வேதத்தில் எழுதப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 7 திருச்சபைகளுக்கு கடிதம் எழுதும்போது கூட 7 திருச்சபைகளுக்கும் சொல்லப்படுகிற வார்த்தை, ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். இப்படின்னு பல காரியங்களை நம்ம படிக்கிறோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் தோல்வியை சந்திக்கிறத விரும்பல, நீங்கள் ஜெயிக்கிறத கர்த்தர் விரும்புகிறார். அப்போ இந்த உலகத்தில் 3 காரியங்களை நாம் ஜெயிக்க வேண்டும். 3 காரியங்களிலே ஜெபித்து நாம் ஜெயம் எடுக்க வேண்டும். அது எந்தெந்த காரியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, எபிரேயர் எழுதின புஸ்தகத்தில் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்போ முதலாவதாக நீங்களும் நானும் எதை ஜெயிக்க வேண்டும்? கிறிஸ்துவ ஜீவிதம் என்பது ஜெயமுள்ள ஒரு ஜீவிதம். அப்போ முதலாவது பாவத்திற்கு எதிரான ஒரு ஜெயம் எடுக்க பழக வேண்டும். அதாவது அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க, ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க, ஆனாலும் அவர்களுக்குள்ளே ரகசிய பாவங்கள் மறைந்திருக்கிறது. ஸ்தோத்திரம். துணிகரமான பாவங்கள் மறைந்திருக்கிறது. இன்னும் அந்த பழைய சுபாவங்களை விட முடியல, பழைய பாவத்தை விட முடியல, பழைய அக்கிரமங்களை விட முடியல. அநேகர் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த பழைய பாவங்களை விட முடியாமல் போராடி கொண்டிருக்கிறாங்க. அநேகர் திருவிருந்தில் கலந்து கொண்டு திருவிருந்து எடுக்கிறாங்க, ஆனாலும் அந்த தவறுகளை செய்து கொண்டே இருக்கிறாங்க. அப்போ என் கண்பானவர்களே, அப்போ எபிரேயர் புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது, பாவத்தை எதிர்த்து நிற்கத்தக்கதாக இன்னும் நீங்கள் போராடவில்லை, பாவத்திற்கு நீங்கள் எதிர்த்து நிற்கவில்லை, பாவத்தை நீங்கள் விட்டுவிடவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், பாலி எச்சைகளுக்கு விலகையோடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, கிறிஸ்துவ ஜீவிதம் என்பது ஸ்தோத்திரம் ஜெயிக்கிற ஒரு ஜெயமுள்ள ஜீவிதமாக இருக்கிறது. அப்போ நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் எவைகளை ஜெயிக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, நமக்கு எதிராக எழும்புகிற மறைமுகமான பாவங்கள், வெளியரங்கமான பாவங்கள், துணிகரமான பாவங்களை ஒவ்வொரு நாளும் ஜெயிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27 வாசிக்கிறோம், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டு ஒரு நாளும் பிசாசுகளை நாம் துரத்தவே முடியாது. அவன் நம் பிசாசுக்கு இடம் கொடாமல் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் பாவத்திற்கு எதிராக போராட வேண்டும், ஜெபித்து நாம் ஜெயம் எடுக்க வேண்டும் என்று வேதம் வலியுறுத்துகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, நாம் எவைகளை ஜெயிக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 16ஆம் அதிகாரத்திற்கு வருகிற பொழுது அங்கே 33வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 33வது வாக்கியம், என்னிடத்தில்
உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நானோ உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். இரண்டாவது, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஜெயமுள்ள ஒரு ஜீவிதம். ஒவ்வொரு நாளும் ஜெயித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் பாவத்தை ஜெயிக்க வேண்டும். இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நானோ உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். அப்ப இயேசுவுக்கு இந்த உலகத்திலே பாடுகள் இருந்தது, உபத்திரவங்கள் இருந்தது, சோதனைகள் இருந்தது. ஆனாலும் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து அந்த உலகத்தை ஜெயித்தார். மாம்சத்தின் இச்சைகளை, உலகத்தின் இச்சைகளை, ஜீவனத்தின் பெருமைகளை அவர் ஜெயித்தார். அதே போலதான் தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் உலகம் நமக்குள் வந்து விடாதபடி, மாமிசம் நமக்குள் வந்து விடாதபடி, கண்களின் இச்சை நமக்குள் வந்து விடாதபடி, மாம்சத்தின் இச்சைகள் நமக்குள் வந்து விடாதபடி, ஜீவனத்தின் பெருமைகள் நமக்குள் வந்து விடாதபடி, ஒவ்வொரு நாளும் உலகத்தை மேற்கொள்வதற்கு, உலகத்தின் பாவங்களை மேற்கொள்வதற்கு, உலகத்தின் சிநேகத்தை மேற்கொள்வதற்கு, அவைகள் மேல் ஜெயம் எடுப்பதற்கு ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே தேவ சமூகத்திலே காத்திருந்து அவைகளை ஜெயிக்க பழக வேண்டும். இயேசு உலகத்தை ஜெயித்தது போல, உலகத்தின் மாம்சத்தை ஜெயித்தது போல, உலக சிநேகத்தை ஜெயித்தது போல, உலகத்தின் பாடுகளை ஜெயித்தது போல தேவ பிள்ளைகள் ஸ்தோத்திரம் உலகத்தை ஜெயிக்க வேண்டும். முதலாவது பாவத்தை ஜெயிக்க வேண்டும், இரண்டாவது உலகத்தை ஜெயிக்க வேண்டும். 1 யோவான் 5:19 சொல்லுகிறது, உலகம் பொல்லாங்கினால் நிறைந்திருக்கிறது. ஏன் உலகத்தை ஜெயிக்கணும்? உலகம் பொல்லாங்கினால் நிறைந்திருக்கிறது. 1 யோவான் 2:15-16 ஸ்தோத்திர மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவை மூன்றும் உலகினால் உண்டானது. ஸ்தோத்திர உலகத்தினால் உண்டானவைகளை இருக்கிறது. அவைகளை ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபித்து ஜெயம் எடுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் வெளிப்படுத்தின விசேஷம் 12 1 முதல் 10 வரை வாசித்து பார்க்கும் பொழுது, சாத்தானுக்கு எதிரான, சத்துருவுக்கு எதிரான ஒரு ஜெயமுள்ள ஒரு ஜீவித நம் வாழ பழக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தது போல, இயேசு கிறிஸ்து முழுமையாக சத்துருவை ஜெயித்தது போல நீங்களும் நானும் சத்துருவை ஜெயிக்க வேண்டும். வலு சர்பத்தை ஜெயிக்க வேண்டும். எதிர்மறையான சூழ்நிலைகளை ஜெயிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப சத்துருவின் காரியத்தில் ஒரு நாளும் ஆண்டவர் சமரசம் செய்யவில்லை. ஜீவனையும் பாராமல் சத்துருவை தோற்கடித்தார், சிலுவையிலே ஜெயித்தார் என்று நம் வேதத்தில் படிக்கிறோம். என் கண்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஸ்தோத்திரம் கிறிஸ்தவர்களாக, ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஜெயமுள்ள ஒரு ஜீவிதம். தினந்தோறும் நம் ஜெயிக்கிறவங்களா இருக்கணும். அப்ப எவைகளை ஜெயிக்க வேண்டும்? உலகத்தை ஜெயிக்க வேண்டும், பாவத்தை ஜெயிக்க வேண்டும், பிசாசுகளை நாம் ஜெயிக்க வேண்டும், சத்துருவின் திட்டங்களை நாம் ஜெயிக்க வேண்டும். அப்படி ஒவ்வொரு நாளும் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். காரணம், அவர் உலகத்தை ஜெயித்தவராய் இருக்கிறார். இந்த நாளிலே சகல வல்லமைகளையும் சகல சூழ்நிலைகளை மேற்கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த காலை பொழுதற்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்துவ ஜீவிதம் என்பது ஜெயமுள்ள ஒரு ஜீவிதமாய் இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் மறைமுகமாகவோ நேரடியாகவோ செய்கிற எல்லா பாவங்களையும் மேற்கொள்ளுவதற்கு கிருபைதாரும். உலகத்தின் வல்லமைகளை, உலகத்தின் இச்சைகளை, மாம்சத்தின் இச்சைகளை, ஜீவனத்தின் பெருமைகளை ஆண்டவரே மேற்கொள்ள ஜெயிக்க கர்த்தர் கிருபைதாருங்க. சத்துருவின் திட்டங்களை தோற்கடிக்க கிருபைதாருங்க. இந்த பிள்ளைகள் பரிசுத்தமாக வாழ கிருபைதாருங்க. சூழ்நிலைகளை மேற்கொள்ள கிருபைதாருங்க. உபத்திரவங்களை மேற்கொள்ள கிருபைதாருங்கப்பா. எல்லாவற்றையும் தேவனை பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.